بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அன்போடு வழங்குவோர்கள் பாத்திமா ஜுவல்லர்ஸ், உஸ்மான் ரோட், NSC பாஸ் ரோட், பிரசுவாக்கம் ஹை ரோட். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வசனங்கள் இறங்குகிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த புழுதி படிந்த ஒரு குதிரையில வாராங்க. தட்ட 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 அவுபக்கரை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இங்க பாருங்க யார் வர்றாங்க தெரியுதா, யார் வர்றாங்க தெரியுதா, ஜிப்ரீல் வர்றாரு பாருங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பரம்பீர் ஏறி தன்னுடைய கவச உடைய தூக்கி மாட்டாங்க. தான் கவச உடைய தூக்கி மாட்டுறாங்க. மாட்டிட்டு சொல்றாங்க, இக்கூட்டம் தோற்கடிக்கப்படும், புறங்காட்டி ஓடுவார்கள் அவர்கள். வசனம் 54:45 இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. இந்த கூட்டம் புறக்கணிக்கப்படும், புறங்காட்டி ஓடுவார்கள், கவலையப்படாதீங்க போங்க. அந்த ஒரு தளபதிக்கு உள்ள தன்மை, ஒரு தளபதி எப்படி இருக்கணும்னா சும்மா ஓரத்தில் ஒதுங்கி நிற்க கூடாது, உள்ள கூட்டத்தில் போய் சவுண்ட் கொடுக்குறாங்க, போங்க போங்க இந்த கூட்டம் புறங்காட்டி ஓடும் என்று சொல்லிட்டு மண்ணை அள்ளுறாங்க. மண்ணை அள்ளி தூக்கி எறிறாங்க, தூக்கி எறிறாங்க. அந்த மண் வந்து பல பேருடைய கண்களில் பட்டது, எதிரிகளுடைய கண்களில் பட்டது, வாயிலை பட்டது, எல்லாத்திலையும் பட்டுச்சுன்னு ஹதீஸ்ல இடம் இருக்கு. அது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, 8:17 சொல்றான், அவர்களை நீங்கள் கொல்லவில்லை, மாறாக அல்லாஹ்வே அவர்களை கொன்றான், முஹம்மதே நீர் எரியவில்லை, மாறாகவே அல்லாஹ்வே எரிந்தான். மண்ணை நீங்க எரியல, அல்லாஹ் எரிஞ்சான். நீங்க ஜஸ்ட் உங்களை ஒரு ஆபரேட்டிங் ரிமோட், அல்லாஹ் அங்கிருந்து பட்டனை தட்டுற வேலை தான். ஆனா மற்றதெல்லாம் அல்லாஹ் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்க சொல்லி காட்டுகிறான். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மக்களிடம் வந்து சொல்றாங்க, இது ஃபுல்லா நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல மக்கள்கிட்ட நேரம் உள்ள வர்றாங்க. உள்ள வந்து எதிரிகள் முன்னாடி நின்றுகிட்டு, எதிரிகள் அப்படி நிக்கிறாங்கன்னா இங்க முஸ்லீம் படையில் நின்று சொல்றாங்க, முகம்மதின் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக இன்றைய தினத்திலே போர் புரிந்து சகிப்புத்தன்மையுடன் நன்மையை நாடியும் புறமுதுகு காட்டாமல் எதிரிகளை எதிர்த்தவர் யார் கொலை செய்யப்படுகிறாரோ அவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைய வைப்பார். எதிரிகளுக்கு அஞ்சாம நின்று யாரெல்லாம் வெற்றி சாக்கிறீங்களோ, புறமுதுகு திரும்பி ஓடாம, முதுகுல குத்து வாங்காம, நெஞ்சில எவன் குத்து வாங்கி மூத்தா போறியோ அத்தனை பேரும் சொர்க்கத்தில் நுழைவார்கள். வானங்களையும் பூமிகளையும் அகலமாக கொண்ட சொர்க்கத்தின் பக்கம் விரைந்தோடுங்கள் என்று நபி அவர்கள் வீர முழக்கமிட்டார்கள். இந்த சவுண்ட் அப்படி வருது. வந்த உடனே ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, உமைர் இப்னு அல் ஹுமாம் ரலியல்லாஹு தஆலா சொல்றார், ஆஹா ஆஹா அப்படிங்கிற இந்த இது அந்த வீர முழக்கத்தை கேட்ட உடனே சொல்லுவோம் சபாஸ்மம்ல நம்மால் கை தட்டுவான், இல்லைன்னா விசில் அடிப்பான், இல்ல இப்போ அல்லாஹ் பெருமோ இல்லையா, அந்த மாதிரி அந்த சொல்லி முடிஞ்ச உடனே அந்த சஹாபி சொல்றா ஆஹா ஆஹாங்கிற. ரசூலுல்லாஹ் திரும்பி என்ன ஆஹா ஆஹாங்கிறது, இல்ல எவ்வளவு அற்புதமான இது, எவ்வளவு அற்புதமா சொல்றீங்க, சொர்க்கம் எனக்கும் வேண்டும், சொர்க்கம் எனக்கும் வேண்டும், அல்லாஹ் மீது ஆணையாக சொர்க்கவாசிகள் ஒருவனாக வேண்டும் என்பதை என்னுடைய அவாங்கிறார். ரசூலுல்லாஹ் திருப்பி சொன்னாங்க, ஆம் நீ சொர்க்கவாசிங்கிறான்.
அவர் கையில உள்ள பேரிச்சம்பழம் அங்கே 2-3 இருந்திருக்கு, பசியோடு இருந்திருப்பார் போல இருக்கு. பேரிச்சம்பழத்தை அப்படி வாயில போட்டவர், என்ன பேரிச்சம்பழத்தை தின்னுட்டு போய் என்ன இது பண்றது அப்படி சொல்ற. நிச்சயமாக நீர் சொர்க்கவாசில் ஒருவர் என்று சொன்னவுடன் தன்னிடமிருந்த சிறிய பேரிச்சம்பழங்களை எடுத்து சாப்பிட தொடங்கினார். பின்பு இந்த பேரிச்சம்பழங்களை சாப்பிடும் வரையில் நான் உயிர் வாழ்வதை நீண்ட காலமாக கருதுகிறேன் அப்படின்னு பேரிச்சம்பழத்தை தூக்கி போட்டு விட்டு நேர உள்ள போற. கையில கிடைக்கிற அத்தனை பேரை வெட்டுறாங்க. அவரும் வெட்டுப்பட்டு சகிதாக. நான் இல்லாத என்ன அடைகிறாங்க. இது முதல். இரண்டாவது நடக்கிற அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட வராங்க. வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அடியானின் செயல்களில் எது அல்லாஹ்வை சிரிக்க வைக்கிறது? அடியானுடைய செயல்கள்ல எது அல்லாஹ்வை சிரிக்க வைக்கிறது என்று கேட்கிறப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, எந்த விதமான தற்காப்பு கவச ஆடைகளும் அணியாமல் எதிரிக்குள் தன் கைகளை அடியான் செலுத்துவதை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். எதுவுமே அணியாம, இந்த பாதுகாப்பு இல்லாம உள்ள போய் எதிரிட்ட போய் வாழிட்டு சண்டை போடுறான் பாத்தீங்களா, அந்த ஆளை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். அவ்வளவுதான் சொன்னாங்க, அவ்வளவுதான் சொன்னாங்க. இந்த ஆள் போட்டு இருந்ததையும் கழட்டி போட்டார். போட்டு இந்த கவச உடையும் கழட்டி போட்டு உள்ள பாண்டி நொறுக்கி தள்ளுறாரு. எதிரிகளால் வெட்டுப்பட்டு சகிதாக்கப்பட்டார். எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ரசூல் மீண்டும் அந்த ஆயத்தை சொல்றாங்க. அதிசீக்கிரம் இந்த கூட்டம் சிதறடிக்கப்படும், மேலும் இவர்கள் புறங்காட்டி ஓடுவார்கள். உறுதியுடன் தெளிவாக எடுத்து சொல்றாங்க. சொன்ன உடனே ஒரு வகையான உற்சாகம் வருகிறது முஸ்லிம்கள் வந்து. படை தளபதியை நின்றுகிட்டு அப்படியே போர் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அடி உத அப்படிங்கிற மாதிரி நின்று அடிக்க சொன்னா எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் அந்த ஆயத்துக்களை சொல்லி 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 உற்சாகம் ஊட்டுறாங்க. போர் வந்து உச்சகட்டத்தை அடைகிறது. ரெண்டு பயங்கரமான அடி நொறுக்கி தள்ளுறாங்க. இந்த முஸ்லிம்களுடைய படை உள்ள உட்கார்ந்து கல்லக்கி எடுக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் மரண ஓலம், எல்லாம் வெட்டி வீழ்த்தப்படுகிறது. போட்டது போட்டபடி ஓடுறானுங்க, போட்டது போட்டபடி எல்லாம் ஓடுறாங்க. இந்த இக்ரிமா சொல்ற, இக்ரிமா யாரு? அபூஜஹலுடைய மகன். பின்னாடி சொல்ற, இந்த போர் நடந்து முடிஞ்ச பின்னாடி ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறார். ஒருவரின் தலை துண்டிக்கப்பட்டு கீழே விழும், ஆனால் அவரை வெற்றியவர் யார் என்று தெரியாது. Fatima Jewellers, Usman Road, NSC Boss Road, Prithva. சென்னையில் கடை வைத்து ஏதேனும் வியாபாரம் செய்பவர்களா நீங்கள்? இதோ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. தங்க நகையை தினத்தவணையில் வாங்க 5000 முதல் 1,00,000 வரை வட்டியில்லா அழகிய கடன். ஆர்கே கோல்ட் ஹவுஸ், வில்லிவாக்கம் பேருந்து நிலையம் அருகில், சென்னை. போன் 26177770, செல் 9578512043. முன்னாடி நான் போயிட்டு இருப்பேன், திடீர்னு பார்த்தா இன்னொரு ஆள் தலை தம்முன்னு வந்து விழுவும். வெட்டது யாருன்னு தெரியாது, வெட்டது யாருன்னு தெரியாது. அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு கூறுறாங்க, முன்னேறு முன்னேறு என்று ஒரு குதிரை வீரர் வந்து அதட்டல் போட்டுக்கிட்டே வந்தார். அதட்டல் போட்டுக்கிட்டே வர்றாரு. அந்த குதிரை வீரர் வருகின்ற போது இன்னொரு அன்சாரி தோழர் பக்கத்தில் நிற்கிறாரு. அந்த எதிரிகளுடைய முகம்லாம் பாத்தீங்கன்னா யார்? இவங்க எதுவுமே போராடல, இவங்க எதுவுமே கத்திய வைக்கல, வல்வாள வைக்கல, அந்த வாழை எடுத்து வெட்டல. ஆனா எதிரிகளுடைய முகம் வெட்டப்படுகிறது, உடல் வந்து இருள் கூறாக்கப்படுகிறது, கீழே வந்து விழுறாங்க. அப்போ அதுல பாருங்க, உயிர் பிறந்து கிடைக்கிறது. இந்த அன்சாரி தோழர் வந்து சொல்றாரு ரசூலுல்லாஹ்ட்ட, ஆம் நீர் உண்மையைத்தான் கூறினீர், அது 3வது வானத்திலிருந்து அல்லாஹ் இறக்கிய உதவியாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அடுத்து பாருங்க,
அபு தாவூத் அல் மஹ்சினி ரலியல்லாஹு தஆலா என் வாள் அவன் மீது படவே இல்லை. அந்த போர்ல கலந்துக்கிட்டவர் என் வாள் அப்படி சொல்லத்தாங்க செஞ்சேன், என் வாள் கழுத்து பக்கத்துல கூட போகலங்க, ஆனா டம்முன்னு வந்து தலை வந்து விழுந்துச்சு. அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா அந்த ஆயத்துல, நீங்கள் வெட்டவில்லை, நீங்கள் வெட்டவில்லை, நாம் வெட்டினோம், நீங்கள் வீசவில்லை, நாம் வீசினோம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்லி காட்டுறானே அந்த நிகழ்வு பாருங்க, ஒவ்வொன்றா நிகழ்வு. இது அத்தனை பின்னாடி அவர்கள் சொல்ல சொல்ல அத்தனை முஸ்லீம்ல புகாரில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்கள் அத்தனை, இந்த அத்தனை ஹதீஸ்களும் இடம்பெறுகிறார். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அப்படி வந்து இஸ்லாத்துக்கு வரல, பத்ர் வரையிலும் இஸ்லாத்துக்கு வரல அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. ஆனால் மனதளவுல ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க, வெளிப்படுத்தல. அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த போருக்கு போகின்ற போது என்ன சொல்றாங்க, 3 பேர் விஷயத்துல வந்து நீங்கள் அவர்களை கொண்டு விட வேண்டாம். அதுல ஒரு ஆள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, நீங்க கொன்னுடாதீங்க, கைது செய்து கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அன்சாரி தோழர் ஒருவர் அழைத்து வந்தார், ரசூலுல்லாஹ்வுடைய இவங்க அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அழைச்சிட்டு வராங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. அன்சாரி தோழர் அழைச்சிட்டு வந்து விடுறப்ப, கைது செய்து கொண்டு வர்றப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக இவர் என்னை கைது செய்யவில்லை, என்னை கைது செய்தது சிறந்த குதிரையில் வந்த ஒரு அழகிய முகமுடைய ஒரு ஆள். இவர் என்ன கைது செய்யல, ஒரு குதிரையில ஒரு ஆள் வந்தாரு, ஆள் பார்த்தா வெச்சனமா இருந்தாரு, உங்க கூட்டத்தில் யாருமே அப்படி இல்ல, அவர் தான் என்ன கைது செஞ்சார். இவர் அன்சாரி தோழர் சொல்றாரு, இல்ல இல்ல நான் தான் கைது செய்தேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்சாரி தோழர் நான் தான் கைது செய்தேன் என்று சொல்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அமைதியா இருங்க, அல்லாஹ் தான் சங்கமிக்க ஒரு வானவரின் மூலம் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார், நீங்க தான் பண்ணீங்க, ஆனா யார் மூலியமா, ஒரு வானவர் மூலியமாக இந்த உதவி உங்களுக்கு வந்திருக்கிறது. இது அத்தனை பதில நடக்கும், பதில நடக்கின்ற விஷயம். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பதில் போரை என்னையும் அபூபக்கர் அலி அவர்களையும் பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் இருவரில் ஒருவருடன் ஜிப்ரீலும் மற்றொருடன் மீகாயிலும் இருக்கிறார், ஏன் இன்னும் பெரிய வானவராக இருக்கின்ற இஸ்ராஃபீலும் இருக்கிறார். ஆக எல்லாருமே அங்கே இறங்கிட்டாங்க கீழே. அல்லாஹ்வுடைய படை ஒட்டுமொத்தமாக அங்கே இறங்கி நிற்கிறது. இந்த சுராக்கான்னு ஒரு ஆளை சொன்னேன் உங்கள்கிட்ட, அவன் தான் வந்து கவலையே படாதீங்க, எங்க கூட்டம் உங்களை இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லி உற்சாகம் ஊட்டுனான் அபுஜேல அப்படின்னு முதல்ல சொன்னேன் இல்லையா. அந்த சுராக்கா இப்னு மாலிக் ஓரம் தலை தெரிக்க ஹாரிஸ் மூத்தர் அந்த கூட்டத்தை வந்து பிடிச்சி நிப்பாட்டுறாரு, என்னையா போர் நடந்து முடிகிறவர்கள் நான் விடவே மாட்டேன், முஸ்லிம்களை கொண்டு ஒழிக்கிறவர்கள் உங்களோடய இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஓடுறியே அப்படின்னு உடனே அவன் சொல்லுகிறான், நிச்சயமாக நான் உங்களை விட்டு விலகிக் கொண்டேன், குர்ஆனுடைய ஆயத்து, நிச்சயமாக நான் உங்களை விட்டு விலகிக் கொண்டேன், நீங்கள் பார்க்க முடியாத ஒன்றை நான் பார்க்கிறேன். நீங்க யாரும் பார்க்க முடியாத சைத்தான்ல சுராக்கா ரூபத்தில் வந்திருக்கக்கூடிய சைத்தான். பின்னர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இதை, அப்படியே அவன் சொல்றான், அவனுக்கு தெரியும் இல்லையா வானவர்களா இல்லையான்னு அவனுக்கு தெரியும் இல்லையா, அவன் ஜின்னு தானே, அவன் வந்து ஜின்னு வாசியில் உள்ளவன் தானே, அவன் தெளிவாக சொல்லுகிறான், அங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரை நீ பார்த்தேன்னா நான் பார்க்காது, நீங்க பார்க்காத நான் பார்க்கிறேன், அதனாலதான் நான் ஓடுறேன், நிச்சயமாக நான் அல்லாஹுக்கு பயப்படுகிறேன், வேதனை செய்வதில் அல்லாஹ் மிகைத்தவன். ஓடியாச்சு. இவ்வளவு நிகழ்ந்த பின்பு அப்பவும் அபுஜேலுடைய வீம்பு குறையவே இல்லை. இவ்வளவு நிகழ்வுங்க, உள்ளுக்குள்ள பூந்து துவசம் பண்றாங்க, ஒன்றுமில்லாம ஆக்குறாங்க, படைய நொறுக்கிறாங்க. அந்த நிலைமையில கூட அவன் பின்வாங்கவே மாட்டுக்கிறான். அந்த நிலைமையில கூட எவ்வளவோ சொல்றாங்க, நம்ம இருக்கிறத காப்பாத்திட்டு போயிடுவாங்கடா, வாங்க அப்புறம் என்ன மறுபடியும் வந்து மக்காவில் வந்து பெரிய படையை திரட்டுவோம், மறுபடியும் வந்து முகமது அடிப்போம், இப்ப வந்துருயாங்கிறாங்க. ஏன்னா அபுஜேல் முக்கியமான தலைவர், அங்க இருக்கிறதே டாப் பவர்.
அவன் வாங்குறாங்க, முடியாதுங்கிறான். இன்னையா வலிதும் உத்பாவும் சைபாவும் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பதெல்லாம் நீங்க அஞ்சுகிறீங்களா? சுராக்கா ஓடிட்டா அதுக்காக நீங்க அஞ்சுவீங்களா? இதோ அபிஜகள் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், வாங்க அப்படி சொல்லிட்டு அந்த மக்கள் நம்ம ஒரு உரையாற்றான் பாருங்க. லாத்து உஸ்ஸாவின் மீது சத்தியமாக இந்த முஸ்லிம்களை கயிற்றிலே பிணைத்து கட்டாத வரை நாம் திரும்ப மாட்டோம். நீங்கள் முஸ்லிம்களை கொண்டுவிட வேண்டாம், மாறாக அவர்களை பிடித்து கைதிகளாக்கி கொண்டு வாருங்கள். அவர்கள் செய்த தீய செயலை அவர்களுக்கு புரிய வைப்போம். அணுவணுவா சதைப்போம். நீ கொண்டுடாத, கொண்டுட்டா ஒரேடியா உயிர் போயிடும். ஆனா ஒரேடியா உயிர் போக விட்டுறாதீங்க. நீங்க கொல்லாம கூட்டு வாங்க, அணுவணுவா சாவடிப்போம். எவ்வளவு திமிரு பாருங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஃபிரௌனுடைய தன்மை அப்படியே இருக்கு பாருங்க. ஃபிரௌன் அவ்வளவு நடந்ததுக்கு பின்னாடியும் கடைசி நேரம் வரையில் துரத்தலாம் பாருங்க. அதே நிலைமை இங்கேயும் தென்படுது. அதே வார்த்தை, அதே விதமான நீண்டு அந்த கூட்டத்தை உற்சாகப்படுத்திட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் இங்க ஒண்ணு நிகழுது, முஸ்லிம் கூட்டத்தில் ஒண்ணு நிகழுது. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு பேர், நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். இந்த கல்யாண மேடைகளில் ஃபுல்லா இந்த பேர் சொல்லப்படும். யார் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் வந்து நல்ல மனமா வந்து உட்கார்ந்தாங்க. அவங்கள்ட்ட ரசூல்லா கேட்டாங்க, என்ன இன்னைக்கு மணக்குது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப்னு கேட்டாங்க. நேற்று ராத்திரி கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னாங்க. ரசூல்லா வந்து ஐயோ எங்களுக்கு வலிமா கிடையாதா, ஒரு ஆட்டு தொடையை அறுத்து கொடுக்க கூடாதா அப்படின்லாம் கேட்டாங்க. நம்ம சொல்லுவோம். அந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, என் பக்கத்துல 2 பசங்க வந்து நின்றுகிட்டு இருந்தாங்க. பசங்க வந்து போருக்கு வரக்கூடாது, ரசூல்லா தடுத்துருவாங்க. யார் யார் வரக்கூடாது? முதியவர்கள் போருக்கு வரக்கூடாது, சிறுவர்கள் போருக்கு வரக்கூடாது, பெண்கள் வந்து போருக்கு வரக்கூடாது, போருக்கு உதவி செய்ய வரணும். போர்ல வந்து போராட வரக்கூடாது, போர்ல வந்து உதவி செய்வதற்கு பெண்கள் வரலாம். இந்த 3 சாராலும் வரக்கூடாது. சிறுவர்களுக்கு அலோடே இல்லை. எப்படியே தப்பிச்சு காலில் என்னத்தை கட்டிக்கிட்டு தன்னை பெருசா காட்டிட்டு வந்துட்டாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சொல்றாங்க, இந்த 2 பக்கம் பார்க்கிறேன் சின்ன பசங்க 2 பேர் அப்படி இப்படிமா துள்ளிட்டு அலையறானுங்க. ஒருத்தன் வந்து என்கிட்ட வந்து சாச்சாங்கிறான், என் சிறிய தந்தையே எனக்கு அபுஜஹல் யாருன்னு காட்டுங்க. அபுஜஹல் யாருன்னு தெரியல, அவ்வளவு சின்ன பையன். அபுஜஹல் எனக்கு காட்டுங்க, யாருன்னு காட்டுங்க, அபுஜஹல் யாருன்னு காட்டுங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் சின்ன பையன் தானே, என்ன செய்ய போற அப்படிங்கிறாங்க. என்ன செய்ய? அபுஜஹலை காட்டுறேன், என்ன செய்ய போற? அவன் சொல்றான், அந்த ஒரு சகாதி அவங்க சொல்றாங்க, மிக தெளிவாக அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அவன் ஏற்றுவதாக சொல்கிறார்கள். அவன் ஏற்றுவதற்கு அவன் உயிர் இருக்கக்கூடாது, நாவு இல்லை உயிர் இருக்கக்கூடாது. நாங்கள் வெட்டுவோம். 2 பேர் ஒரே. அப்ப அந்த நேரத்தில் அபுஜஹல் தான் படையில் அப்படி சுத்திட்டு போனான். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் காட்டுறாங்க, அதான் ஆள் அவன் தான், போங்க. Fatima Jewellers, Usman Road, NSC Boss Road, Prithva. தாய்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 100% மெலமன்கர் இப்போது மண்ணடியில். பெஸ்ட் பை. பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில். பெஸ்ட் பை 27/9 மன்னடி ஸ்ட்ரீட், சென்னை 1. எக்ஸ்க்ளூசிவ் பட் நாட் எக்ஸ்க்ளூசிவ். NSC Boss Road, உதய்யா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உதய்யா ஜுவல்லர்ஸ். உதய்யா ஜுவல்லர்ஸ் 168 NSC Boss Road, சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. தலைவலி வந்துட்டா மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா காய்கறி வந்து காய்கறிக்கு மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணும்னா இனி வராது. யுனானி மருத்துவமா நோயையும் குணப்படுத்த உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை, சென்னை. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.
பாத்திமா எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷம்ப்பா. இன்ஷா அல்லாஹ் இனி நீ உன் வருமானத்துல மனைய வாங்கினாலும் தங்க நகைய வாங்கினாலும் அது ஆர்கேல வாங்குப்பா. நம்பிக்கைதான் சந்தோஷம். நம்ம சந்தோஷம். ஆர்கே ஹவுசிங், ஆர்கே கோல்ட் ஹவுஸ், சென்னை, திருநெல்வேலி. இவங்க 2 பேரும் பக்கத்தில் நெருங்குறப்ப என்ன நிகழ்ந்ததுன்னு சொல்றாங்க. பெரிய பெரிய ரொம்ப ஜவான்கள் மாதிரி ஆட்களை வைத்து ஒரு கூட்டம் அவனை சுற்றி இருந்தது. அவர்களை மீறித்தான் அவனிடம் உள்ளே செல்ல வேண்டும். நாங்கள் மெதுவாக உள்ளே நுழைந்தோம். நுழைந்த உடனே நான் மற்றதெல்லாம் பார்க்கல, உடனே காலை வெட்டினேன். கால் வெட்டி பறந்து ஓடிச்சு. நான் காலை வெட்டிய உடன் இதை பார்த்து விட்டு அபூஜஹலுடைய மகன் இக்ராமா வந்து ஏன் மேல விழுந்தான். இக்ரிமா ஏன் மேல விழுந்து என்னை வெட்டினான். எனக்கு ஒரு கை வெட்டுப்பட்டு தொங்க ஆரம்பித்து விட்டது. ஒரு கையை வெட்டி தொங்குது கீழே, தோளோடு தொங்குது. ஆனா எனக்கு வலி பொறுக்க முடியவில்லை, இருந்தாலும் விடவில்லை, நான் வெட்டினேன் அப்படிங்கிறார். அப்படின்னு அவர் பேரு மாத் இப்னு அம்ர் இப்னு அல் ஜமுஹ் பில்லாஹ் தஆலா. இவங்க தான் வந்து அந்த கரண்டை காலை வெட்டினது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொருத்தர் இருக்காரு இல்லையா, அவர் பேரு இப்னு அஃபாரா ரலியல்லாஹு தஆலா. இப்னு அஃபாரா ரலியல்லாஹு தஆலா அவர் என்ன பண்றாரு, கீழே விழுந்த அபூஜஹல மார்பை ஏறி குத்துறார். மார்பை ஏறி குத்துறார். பெரிய அவனை சுற்றி உள்ள கூட்டம் இருக்கிறது விடுவாங்களா? மாறி 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 வெட்டுறாரு. அந்த இடத்துல அஃபாரா அவர்கள் வெட்டுப்பட்டு சகிதாக்கப்படுகிறார். அவர் தப்பிச்சிடுறார். அந்த பட்டில வெட்டுப்படுறாரு. வெட்டுப்பட்ட உடனே இது பின்னாடி நடக்குது. அபூஜஹலை வெட்டிட்டு இவர்கள் 2 பேருமே ரசூலுல்லாஹ்ட்ட திரும்பி வராங்க. ஆனா அபூஜஹலை வெட்டிட்டவன் அந்த 2 பசங்க தான் ஏற்கனவே காட்டப்படுகிறது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்த உடனே ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, நான் வெட்டினேன்னு 2 பேருமே சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியா 2 பேர் வாளையும் காட்டுங்க அப்படிங்கிறாங்க. 2 பேர் வாளையும் ரத்தம் இருக்கு. 2 பேரையும் நீங்க தான் வெட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த ஒரு கூட்டம் சுத்த ஆரம்பிச்சு. உடனே இவர் உள்ள போயிடுறாரு. அப்ரா வந்து உள்ள போயிடுறாரு. உள்ள போய் அடுத்து முடிஞ்ச மட்டுக்கு வெட்டிட்டு தானும் வெட்டுப்பட்டு சைதாக்கப்படுறார். ஆனா இவர் இருக்கிறார் பாருங்க, இவர் என்ன பண்றாரு, அப்ரா வந்து சைதாக்கப்பட்ட பின்பு அபூஜஹலுடைய நிலையை பார்த்து கொண்டிருந்த உண்மையிலேயே கால வெட்டினவர் எட்டி சீர்ச்சவர் இவரு தானே. அந்த மாவு என்ன பண்றாரு, என் கண் முன்னாடி நடந்தது அது. ஆனால் என்ன கையை வச்சுக்கிட்டு என்னால வெட்டிக்கிட்டு இருக்க முடியல. ரொம்ப தூரம் தோல்ல போட்டுக்கிட்டே நான் வந்து போர் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு கை வெட்டுப்பட்டு. யோசனை பண்ணி பாருங்க, நமக்கு சின்னதா ஒரு கீரல் விழுந்தா போதும். சின்னதா ஒரு கீரல் விழுந்தா இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் எதுவோ அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் கட்டு போட்டு அந்த கட்டு போட்டதுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்து அந்த ஸ்கேனுக்கு வந்து சரியா தெரியாம ஒரு 10 நாள் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு 35,000 ஃப்ரீல பில்ல போட்டுட்டு கட்டிட்டு வருவோம். இதான் நம்ம நிலைமை. ஆனா ஒரு கை தொங்குதான், அந்த கையை தூக்கி மேல போட்டுக்கிட்டு தோல்ல போட்டுக்கிட்டு மறுபடியும் போய் வெட்டுறாரு. என்னால் வலி தாங்க முடியவில்லை. காலை அந்த கையை வந்து என் காலை கீழே போட்டு மிதிச்சு அப்படியே அறுத்து தூக்கி வீசினேன். சுப்ஹானல்லாஹ், இதற்கெல்லாம் எப்படி தைரியம் வரும்னு தெரியல. என்ன மக்கள் இவங்க, எப்படிப்பட்ட மக்கள், எப்படிப்பட்ட கூட்டம் இது. எதையும் வீழ்த்தக்கூடிய மக்கள், எதற்காகவும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டத்தை தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உருவாக்கி காட்டுறாங்க. இது நிகழ்த்தப்படுகிறது. அல்லாஹ் எப்படி நிகழ்த்துறான் பாத்தீங்களா? 2 சிறுவர்களை வைத்து ஒரு தலைவரை கொண்டான். மிக பிரம்மாண்டமான தலைவர். ஆனா அதுக்கு பின்னாடி ஒண்ணு நடக்குது. குற்றுயிரும் குலையுரமா தான் போட்டு வந்துட்டாங்க இவங்க. கொஞ்சம் உயிர் இருக்குது. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூஜஹல் எங்க கிடக்குறான்னு போய் பார்த்துவாங்கிறாங்க. அபூஜஹல் எங்க கிடக்குறான்னு போய் பார்த்துவாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நிறைய ஹதீஸ்களை சொல்லக்கூடியவங்க நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அந்த மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. போய் நான் தேடுனேன், அங்க அபூஜஹல் கிடந்தான்.
கிடந்த உடனே அவன் கழுத்துல ஏறி மிதிச்சேன். மிதிச்சுக்கிட்டு நான் சொன்னேன், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய வேற யாரும் இல்லைன்னு. இப்போவாது நீ புரிஞ்சுக்கிட்டியாடா? அல்லாஹ்வின் எதிரியே, அல்லாஹ் உன்னை எவ்வளவு கேவலப்படுத்தி விட்டான் என்பதை நீ தெரிந்து கொண்டாயா? அப்போ அவனுக்கு வீம்பு போல. அப்போ வீம்பு போல நீ எவ்வளவு பெரிய ஆளை நீ இது வந்து நிக்கிற தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆள் மேல கால் வச்சிருக்க தெரியுமாடா? உயிர் போற நிலைமையிலங்க. எவ்வளவு பெரிய ஆள் மேல கால் வச்சிருக்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு மேல பொறுக்க முடியல ஒரு மசூதால புட்டிச்சு ஒரு அறுத்து தலையெடுத்துட்டார். தலையெடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட கொண்டு வர. அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட கொண்டு வந்து அபூஜஹலுடைய தலை இது அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேற யாரும் இல்லை என்று 100 முறை சொல்லிவிட்டு, அல்லாஹ் மிகப்பெரியவன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அவன் தன் வாக்கை உண்மைப்படுத்தினான், தன் அடியாருக்கு உதவி செய்தான், எதிரிப்படைகள் அனைத்தையும் தோற்கடித்தான் என்று கூறி இந்த உலகத்துல இப்ப உள்ள ஃபிரௌன் யார் தெரியுமா? இவன் தான். ரசூலுல்லாஹ் அப்படியே சொல்றாங்க, இப்ப உள்ள ஃபிரௌன் யார் தெரியுமா? இவன் தான் அந்த ஃபிரௌன் என்று சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள். என்று சொல்லுகின்ற வகையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இந்த விஷயங்கள் அத்தனையிலும் அல்லாஹ் தஆலா மிக முக்கியமான ஒன்றை சொல்கிறான். என்ன? அல்லாஹ்வை நம்பியவருடன் இருப்பான், அல்லாஹ் நம்பியவர்களுக்கு உதவுவான், அல்லாஹ் நம்பியவர்களுக்கு சகலத்தையும் செய்வான், அல்லாஹ் நாடிவிட்டால் எப்படிப்பட்ட எதிரிகளையும் வீழ்த்தி விடுவான், எப்படிப்பட்ட எதிரிகளையும் எந்த நேரத்திலும் வீழ்த்தி விடுவான். அவர்கள் எவ்வளவு ஆயுத பலத்தோடு இருந்தார்கள், 1000 பேர், அவர்கள் 1000 பேர், 100 குதிரைகள், எண்ணிலடங்கா ஒட்டகங்கள், எண்ணிலடங்கா கவச உடைகள், இத்தனையும் இருந்தது. ஆனால் இங்கே வெறும் 313 பேர்கள், 2 குதிரைகள், 70 ஒட்டகைகள், எந்த விதமான ஆயுத பலமும் இல்லை. ஆனால் அல்லாஹ் இங்கே வெற்றியை கொடுத்தான். இந்த வெற்றி எதற்காக கிடைத்த வெற்றி? கூட்டத்துக்கா? ஆள் பலத்துக்கா? இல்லை சகோதரர்களே, இல்லை. ஈமான், உள்ளத்தில் ஏற்பட்ட உறுதி, அல்லாஹ் உதவுவான் என்ற அந்த உறுதி இருக்கிறது, அந்த ஈமானிய வலு இருக்கிறது. அந்த ஈமானிய வலுதான் அவர்களை தூக்கி நிறுத்தியது. யாருக்கு அச்சப்படல, யாருக்கு கவலைப்படல. முஜாஹிர்கள் மக்காவை விட்டு நாடு தொடர்ந்தவர்கள் வேண்டும் என்றால் கவலை இல்லாமல் சந்தேகலாம். ஆனால் மதீனத்து மக்களுக்கு என்ன வந்தது? என்னென்ன தேவை இருக்கு? எதற்காக அவர்கள் சந்தேகணும்? எதற்காக அவர்கள் மண்ணுக்கு நிற்கணும்? அல்லாஹ்வை உறுதியாக நம்பினார், அல்லாஹ்வுடைய ரசூலை இறை தூதர் என்று உண்மையாக நம்பினார்கள். அவர்களுடைய நம்பிக்கைக்கு நமக்கு நம்பிக்கைக்கு இடையில உள்ள வித்தியாசம் தான் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயத்தை யார் யாரும் கீழே போட்டு மிதிக்கிறான், அடிக்கிறான், யார் கேவலப்படுத்துறான். உலகம் முழுவதும் நாம் நசிக்கப்படுகிறோம். கேட்கறதுக்கு நாடு இல்லை. ஏன்? அன்றைக்கு ஒரு 313 பேர் வெற்றி பெற முடிந்திருக்கிறது. இன்றைக்கு பல கோடி பேர்கள் இருக்கிறோம், வெற்றி பெற முடியல. காரணம் என்ன? ஈமான். ஈமான் நம்பிக்கையில் குறைபட்டு போயிருக்கிறோம். அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா என்ற நம்பிக்கையில் குறைபட்டு போயிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவி வருமா வராமா குறைபட்டு போயிருக்கிறோம். முழுமையாக நம்பி நின்றோம் என்றால் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய உதவி வந்தே தீரும் என்ற உறுதியான நம்பிக்கை நம்மத்தில் இருக்கும் என்றால் கண்டிப்பாக அந்த மலக்குகள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மலக்குகளுடைய உதவியை அல்லாஹ் கண்டிப்பாக தருவார். எப்போதென்றால் அந்த உள்ள உறுதியோடு நாம் நிற்கின்ற போது, போராடுகின்ற போது, வலுவோடு நாம் சிந்திக்கின்ற போது
அப்படிப்பட்ட உள்ள உறுதியை அல்லாஹ் தரட்டும். நாளைக்கு தொடர்ந்து இந்த பத்ர் போரினுடைய அடுத்த நிகழ்வுகளை காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 81 சென்னை 1.